தூய சக்தியான தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை பாத்தீங்களா? கடந்த திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் எல்லாருமே வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க அண்ணன் வெளிச்சம் போட்டு காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. சட்டசபையில சொன்னார்ல, ஊழலை தொடமாட்டோம், தொட்டவங்களை விட மாட்டோம்னு சொன்னார்ல, அதன் விளைவாக யாரெல்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வீடு ரெய்டு நடக்குது பாத்தீங்களான்னு சொல்லி தாவேக்காரங்க எல்லாருமே ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல போனா இன்று காலை பாத்தீங்கன்னா ஏவா வேலு அவரோட வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரைடு போயிருக்காங்க. சோ இந்த ரைடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வழக்கோட பின்னணியில ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ரைடு நடவடிக்கையை இவ்வளவு துரிதப்படுத்துவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சமீபத்துல நடந்த இந்த சட்டசபையில ஏவா வேலு அவர்கள் நேரடியாக முதல்வரை பார்த்து பல கேள்விகளை முன்னெடுத்து வச்சாரு, நிறைய கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சாரு. சோ அதன் விளைவாக அவர் சட்டசபையில பேசிட்டு வராரு. அடுத்த நாளே இந்த மாதிரி நீங்க ரைடு விடுறீங்களே, இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கைன்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரோட போஸ்ட் போட்டிருக்காரு. அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடனும் திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் என இதுவரை தொடரப்பட்ட ஒரு வழக்கில் கூட குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியவில்லை என்பதே வரலாறு. ஆளுங்கட்சியினரின் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சிடும் இயக்கம் திமுக அல்ல, இதை விட பெரிய அடக்குமுறைகளாம் பார்த்தவங்க நாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து நிறைய திமுக தலைவர்கள் பேசியிருக்காங்க. இது மாதிரி நாங்க நிறைய கேஸ பாத்துறோம், இப்ப நீங்க எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது எதற்காக எடுக்கிறீங்க, அரசியல் ரீதியான மூவ் எங்களுக்கு தெரியும், சோ நாங்க இதை சட்ட ரீதியாக சந்திச்சுக்கிறோம் சொல்லி திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. ஏவா வேலு அவர்களுமே இந்த ஒட்டுமொத்த ரைடுக்குமே தனது முழுமையான ஒரு ஒத்துழைப்பை கொடுத்திருக்காருன்னு சொல்லி நம்மளுக்கு தகவல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. சோ இப்படி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏவா வேலு மீதான இந்த ரைடு நடவடிக்கை, மறுபுறம் நமது முதல்வரோட குரலாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அதுல இன்னொரு ஊழல் குற்றச்சாட்டை நான் மக்களுக்கு வெளிப்படையா சொல்றேன்னு சொல்லி ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாரு. அதாவது கடந்த ஆட்சி காலங்களை பாத்தீங்கன்னா இருக்கிற மொத்த துறையுமே ஒரு 32 துறையில பாதியா பிரிச்சுட்டு 16 துறை எனக்குன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், மீதி இருக்கக்கூடிய 16 துறையை ஸ்டாலின் அவரோட மருமகனான சபரீசன் அவர்களும் பிரிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாமே கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவலை பிரஸ் மீட் முன்னாடி பேசி உடைக்கிறாரு. இப்ப என்ன எல்லாருக்குமே கேள்வியா இருக்குன்னா, நீங்க இவ்வளவு ஊழலை நாங்க ஒழிக்க போறோம்னு சொல்லி நீங்க துல்லியமா செயல்படுறீங்க, இவ்வளவு நடவடிக்கை நீங்க எடுக்கிறீங்க, நடவடிக்கை எடுக்க கூடாது, விசாரிக்கவே கூடாதுன்னு நம்ம சொல்லல, இவ்வளவு துல்லியமா செயல்படுறீங்கன்னா நீங்க சட்டசபையில இதை பத்தி கேள்வி கேட்க வேண்டியதானே, இதை பத்தின இந்த குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்க வேண்டியதானே. ஏன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா அதற்கான பதில் என்பது வேணும். சோ கேள்வி கேட்கறது அடிப்படை என்னமே, அதுக்கான எனக்கு பதில் வேணும் தான் எல்லாருமே கேட்பாங்க. இவர் என்ன பண்றாங்கன்னா சட்டசபையில கேள்வி கேட்காம, ஏன்னா பதிலளிக்கக்கூடிய ஆட்கள் பக்கத்திலே இருக்காங்க, நீங்க ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சீங்கன்னா அதுக்கு உடனே அவங்க பதில் சொல்ல போறாங்க. சோ அப்பெல்லாம் இந்த கேள்விகளை முன்னெடுத்து வைக்காம வெளியே சொல்வதற்கான காரணம் என்ன? ஒரே காரணம் என்ன பாத்தீங்கன்னா, பிரஸ் மீட்டப்ல என்ன வேணா பேசிடலாம், ஆதாரமே இல்லாம என்ன வேணா பேசலாம். இன்னைக்கு விஜய் அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் தனியா டின்னர் சாப்பிட்டாங்க சொல்லி எவ்வளவு விஷயங்களா பேசிக்கலாம். ஆனா சட்டசபைக்குள்ள ஒரு விஷயத்த பேசணும்னா ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் பேச முடியும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் சட்டசபைக்குள்ள போயிட்டு இந்த டேட்டாவோட எதுவுமே பேசாம வெளியே இந்த மாதிரியான தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எழுப்பிட்டு வராங்க. சோ உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியுதுல, 16 துறையில போய் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 32 துறையில ஊழல் நடந்திருக்கேன்னு சொல்லி, அப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்துல இல்ல, இப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க, வெறுமனே பிரஸ் மீட் முன்னாடி இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறத விட்டுட்டு நீங்க சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கலாமே, அவங்க மேல கேஸ் போட்டு இதை விசாரணைக்கு கொண்டு போயிட்டு உச்ச நீதிமன்றம் வரை எடுத்துட்டு போலாமே. அப்ப அந்த நடவடிக்கைகளை நீங்க எதற்காக எடுக்க மாட்டீங்க? பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி முதலமைச்சர் சட்டசபையில பேசுறாரு. இன்னைய வரையுமே அந்த பார்ட்டி ஃபண்டு எங்கிருந்து வந்துச்சு, எந்த கட்சி வாங்கினாங்கன்னு சொல்லி வெளிப்படையா நீங்க சொல்ல மாட்டீங்க. முதலமைச்சர் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது எதிர்கட்சி தலைவர் எழுந்து கேட்கிறாரு, நீங்க பார்ட்டி ஃபண்டு நீங்க எந்த கட்சியை சொல்றீங்க, எந்த பார்ட்டி என்னன்னு நீங்க தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லி நேரடியாக எதிர்கட்சி தலைவர் பேசும்போது முதலமைச்சரா இருக்கட்டும் இல்ல உடனே எழுந்து வந்த ஆதவர்ஜனா இருக்கட்டும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோம், நான் உங்களை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கக்கூடிய வேலைகளை ஈடுபடுறாங்க. உங்களுக்கு நேரடியாக குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஆதாரம் இருக்குன்னா நீங்க அப்பயே சொல்லியிருந்தாங்களே, நீங்க தான் இந்த மாதிரி நெடுஞ்சாலை துறையெல்லாம் பார்ட்டிக்கு ஃபண்ட் எல்லாம் வாங்கிருக்கீங்க, தொடர்ந்து எல்லா துறையிலுமே நீங்க ஊழல் பண்ணி காசு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை நீங்க எதற்காக முன்னெடுத்து வைக்கல? சோ இன்னைக்கு ஏவா வேலு வீட்டுல ரைடு போது, அடுத்ததா உதயநிதி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாரு. இன்னும் சட்டசபையில அதிகமாக இப்ப எதிர்கட்சி தலைவரை விட முதல் நாளே அட்டாக் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவசங்கர், முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர். சோ அவர் என்ன தலைவரை பார்த்து நேரடியாக கேள்வி கேட்கிறாரு,
தமிழ் தாய் எதற்காக நீங்க முன்னாடி பாடல அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்ததா பெண்கள் பாதுகாப்பு என்னாச்சுன்னு கேட்கிறாரு. விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பான எல்லா விஷயங்களும் கேட்கிறாரு. இவரை சும்மா இடக்கூடாது. அப்ப இவரை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு யாருனே தெரியாத முன்னடையாளம் இல்லாத ஏதோ ஒரு நபரை கொண்டு வந்து அவர் போக்குவரத்து துறையில நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு நபர் இருக்கிறாராம். அவர் சிவசங்கரோட உதவியாளரா. சோ இவரை ஒரு ஊழல் வழக்குல ஒரு மோசடி வழக்குல பிடிக்கிறாங்க. இந்த கேஸ கொண்டு போய் எங்க முடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவரு சிவசங்கரோட ஒரு தனிப்பட்ட உதவியாளர்னு சொல்லி ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதற்கு சிவசங்கர் தனது Facebook பதில போடுறாரு. இந்த மோசடி வழக்குல பிடிச்சாங்களா, அவர் பேர் இளஞ்செழியன் போல, இந்த நபரே எனக்கு யாருன்னு தெரியாது, அவர் என்னோட உதவியாளரே இல்லைன்னு சொல்லி ஒரு பதிவு இப்படி போடுறாரு. அப்ப இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையுமே நீங்க குற்றச்சாட்டுகளையும் ஒன்றிணைச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே பாயிண்ட்ல நிக்கும், சட்டசபை. சோ சட்டசபையில யாரெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டாங்களோ அவங்க மீதெல்லாம் நான் ஊழல் குற்றச்சாட்டை போடுவேன், ஊழல் குற்றச்சாட்டுக்கு மீதான இந்த நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிதான் தொடர்ந்து நான் வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. அது ஏவா வேலு அவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா சிவசங்கர், உதயநிதி ஸ்டாலின் சொல்லி எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வராங்க. தனிப்பட்ட முறையில ஊழல் ஒழிப்பேன்னு சொல்றீங்க. இப்போ நீங்க குற்றம் சாட்டிய அனைவர் மீதாலுமே இவ்வளவு உண்மையான குற்றங்கள் இருந்துச்சுன்னா நாங்க எல்லாருமே பாராட்டுறோம், வரவேற்கிறோம். இங்க யாருமே முட்டு கொடுக்கல. இந்த கடந்த ஆட்சி காலங்களில் எங்கேயுமே ஊழல் நடக்கல, நீங்க போய் குற்றச்சாட்டுல முன்னெடுத்து வைக்கிறீங்க. உங்ககிட்ட உண்மையிலே மக்களுக்கு வெளிப்படைய தன்மையாக நீங்க ஒரு கேஸை கொண்டு வரீங்கன்னா நீங்க தாராளமாக நீங்க அந்த உச்சநீதிமன்றம் மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அந்த குற்றத்தை நிரூபிச்சு அந்த ஊழலை நீங்க தடுக்கலாம். வெறுமனே பிரஸ் மீட் அப்ல எதுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லிதான் எல்லாருமே அதே கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. அடுத்ததான் முதலமைச்சரோட பிறந்த நாள் அன்னைக்கு திரிஷா அவர்கள் ஒரு போட்டோ பகிர்ந்தாங்களே, அதை பத்தின கேள்விகளை பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி அமோனியா கசிவுலாம் ஏற்பட்டுச்சு, முதலமைச்சர் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன்லாம் சொன்னாரு. ஆனா இந்த மாதிரியான ஒரு புகைப்படம் வெளியே வருது. இதை வச்சு நிறைய கருத்துக்கள்லாம் எழுதப்பட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க, உண்மை என்னன்னு கேட்கும் போது நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க அது ஒரு தனிப்பட்ட அவர் விருப்பங்க, அவர் போனாரு, அவர் போல, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த தகவலை எதற்காக யாருமே வெளிப்படையாக பத்திரிகையாளர்கள் முன்னாடி சொல்ல மாட்டீங்கன்றதா மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப நாமளும் தவறான முறையில சித்தரிக்கல. சோ இந்த மாதிரியான விஷயங்களை அனைத்து ஊடகங்களும் பேசிட்டு இருக்காங்களே, ஒரு நாள் 2 நாள் பேசினாலும் நீங்க காத்துல கடந்து நீங்க விட்டு போயிடலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் முதலமைச்சரை நோக்கி வருதுன்னா அவர் சொல்ல மாட்டாரு. ஓகே, அவர் சொந்த பிரச்சனையான ஜனநாயகம் பிரச்சனை, சிபிஐ வழக்கு எதுக்குமே அவர் பேசல. சரி, நீங்க தான் அவரோட வாய்ஸா செயல்படுறீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எதற்காக நீங்க குறிப்பிட மாட்டீங்க? இந்த கேள்வியை கேட்டதுமே அவர் எங்க அப்படியே ஜம்ப் ஆயிட்டார்னா, சட்டசபையில பாத்தீங்கன்னா மரபை எல்லாம் மீறாங்க, அது மாதிரியானதான் இது ஒரு அநாகரிகமான செயல்னு சொல்லி இந்த கேள்விக்கான பதில கொடுக்காம போறாரு. அடுத்ததான் இன்னொரு வார்த்தையில அவர் எதிர்கட்சியை திட்டாரு போல. ஆனா அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் யாரை திட்டாரு நம்மளுக்கே குழப்பமா இருக்கும். அதாவது அறிவில்லா மனிதர்கள் தான் தனிப்பட்ட ஒரு பர்சனல் அட்டாக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை முடிக்கிறாரு. இது நேரடியாக யாருக்கு போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன புரியுதுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில பேசும்போது எங்க உங்க அப்பாவை காணோம்னு சொன்னது அது ஒரு பொதுவான கதை இல்லை என்பது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு அட்டாக் தான். ஏன்னா நீங்க சட்டசபையில ஒரு கட்சியை விமர்சிக்கணும்னா உங்க தலைவர் எங்க நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அது அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம். ஆனா நீங்க கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட அப்பா எங்கன்னு கேட்டிருக்கீங்க. அப்போ அது ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இதுவும் பர்சனல் அட்டாக் தான். அப்ப நீங்க ஆதவஜன ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருல, அறிவில்லாத மனிதர்கள் தான் பர்சனல் அட்டாக்கை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி, அப்போ அந்த ஒரு வார்த்தையை நீங்க யாருக்காக பயன்படுத்துனீங்கன்றத நீங்க தான் அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். இப்படி சட்டசபையோட மரபை மீறாங்கலாம் தொடர்ந்து ஆதவஜனா பேசியிருக்காரு. மரபை மீறதுன்றது தாவேக்கா அரசை பார்த்து தான் நம்ம கத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான சைகைகள்லாம் ஒரு உச்சக்கட்ட வரம்பு மீறன்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு வராங்க. ஏன் தாவேக்கால இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே தொடர்ந்து இதே விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் எல்லாமே மாணவர்களுக்கு இடம் தானா, இது பள்ளிக்கூடம் தானா, இது கல்வியை கற்கக்கூடிய இந்த இடங்கள் தானான்ற மாதிரி மிகப்பெரிய குழப்பங்கள்லாம் இருக்கு. ஜாலியா ஜிம்கானா சாங்லாம் மாணவர்களை வச்சு பாட வைக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து மாணவர்கள் சொன்னோன்றாங்க. சென்னையில பிரசிடென்சி காலேஜ் முன்னாடி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பிறந்த நாளுக்கான அந்த பேனர் இருக்கு. அடுத்ததான் கல்லூரியில அமைச்சர்களே சினிமா பேண்ட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. மறுபுறம் பாத்தீங்கன்னா காவல்துறையில தாவேகா பேனர் இருக்கு, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா மரபை மீறினது யாருன்றது நம்மளுக்கு தெரியும். இவர் என்ன சொல்றாருன்னா மரபை மீறாங்கன்னு சொல்றாரு. அப்போ ஒட்டுமொத்தமா அந்த பிரஸ் மீட் அப்ல அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பல்வேறு கேள்விகள் அரசை நோக்கி இருக்கு.
அது எதற்குமே பதில் சொல்லாம முதல்வரை சுத்தி எழுந்தக்கூடிய அந்த விமர்சனங்களுக்கான அதை யாரும் செய்யாதீங்க, அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க தான் தப்புன்ற மாதிரி எதிர்த்தரப்பு மீதான குற்றச்சாட்டுகளை தான் முன்னெடுத்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. இதே விஷயங்களை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களும் பண்றாரு. இன்னி வரையுமே கூட கரூர் சம்பவத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, என் மேல பழி போடுறாங்கன்னு சொல்லி தான் சட்டசபையில பேசிட்டு இருக்காங்க. உண்மையாகவே மக்களுக்காக பணி செய்ய வந்த ஒரு கட்சியை சார்ந்த நபர்களாக இவர் இருந்தாங்கன்னா தொடர்ந்து அடுத்தவங்க மீது பழி போடக்கூடிய வேலைகள்ல ஈடுபட மாட்டாங்க. இந்த நிர்வாகத்தை எப்படி திறம்பட நம்ம கொண்டு போறோம், எப்படி மக்களுக்கான ஒரு சிறப்பான ஆட்சியை கொண்டு போறோம் தான் சொல்லி அவங்க தொடர்ந்து யோசிப்பாங்களே தவிர கடந்த ஆட்சி காலங்கள்ல என்ன ஆயிடுச்சு, சரிப்பா கடந்த ஆட்சி காலங்கள்ல இவ்வளவு மோசமான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மேல குற்றச்சாட்டுகளே இருக்கு, ஊழலே இருக்கு, நீங்க அதற்கான வேலைப்பாடுகள் என்ன பண்ண போறீங்க, அதெல்லாம் திருத்தக்கூடிய நடவடிக்கை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி அதை பத்தி பேசுங்கன்னா இன்னி வரையுமே என்னால பழி ஏத்துக்க முடியாதுன்னா தொடர்ந்து அவங்க பேசிட்டு வராங்க. இன்னைக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சுனா வைக்கிறாரு. இன்னைக்கு வந்து ரைடு எல்லாம் போயிருக்காங்க வேலு அவர்கள்லாம். அந்த ரைடு எல்லாம் முடிஞ்சு என்ன வந்து இறுதியான ஒரு முடிவு வரப்போகுதுன்னா பொறுத்திருந்து பார்ப்போம். சோ ரைடு போவது என்பது தவறான ஒரு விஷயம் இல்ல, உளவியல் ரீதியாக கட்டுப்படுத்தணும் திமுகன்ற முயற்சியில தான் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அந்த முடிவு வந்தது அதை பத்தி பேசலாம். ஆனா இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதே வந்து ஒரு 16 துறையில வந்து ஊழல் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காரு. அதற்கான ஆதாரங்களை நீங்க முன் வச்சுட்டு பேசிருந்தீங்கன்னா மக்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய மக்கள் வந்து ஊழலை ஒழிச்சிருவாருன்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சோ எதையுமே ஆதாரபூர்வமாக நீங்க முன்னெடுத்து வச்சீங்கன்னா அந்த குற்றத்தை வந்து நீங்க நிரூபிச்சு காட்டி நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ஏத்துப்பாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த அப்புறமா நீங்க பிரச்சார மேடைகள் மாதிரி ஊழலை ஒழிப்போ, அவங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்ற மாதிரி தொடர்ந்து பேசுறீங்களே தவிர அதை எந்த அளவுக்கு நீங்க வந்து செயல்முறையில காட்ட போறீங்கிறத பொறுத்துதான் மக்கள் உங்க ஆட்சியை எவ்வளவு நாள் தக்க வைக்க போறாங்கன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து இப்ப திமுக கூடிய தலைவர்கள் மட்டும் இல்ல, திமுக பிரிவை சார்ந்த இந்த ஜென்சி டிஎம்கே இருக்காங்களா, அவங்க ஏதாவது விஷயங்களை பேசினா கூட அவங்க மீது வந்து உளவியல் ரீதியா நடவடிக்கை எடுக்கிறது. சமீபத்துல பாத்தீங்கன்னா அன்பானந்தம் அப்படின்ற ஒரு ஒருங்கிணைப்பாளர் வீட்டுக்கு போயிட்டு நள்ளிரவு 1 மணிக்கு போயிட்டு அவர் மீது அரெஸ்ட் பண்ணக்கூடிய வேலைகளை ஈடுபடுறது. இப்படி அரசை நோக்கி யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்களை முடக்குவதற்கான ஒரு வேலைகளை தொடர்ந்து தாவேக அரசு பண்ணிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி வரையுமே நம்ம நேரடியாக மோடி அவர்களை விமர்சிச்சிருக்கோம், நேரடியாக பாஜக அரசு ஏன் நம்ம வந்து சர்வதேச அளவிலான அரசு எல்லாம் பேசியிருக்கோம். அப்பெல்லாம் வராத ஒரு அச்சுறுத்தல் என்பது தாவேக அரசு இந்த தப்ப பண்றாங்க. இத பொதுவெளியில வந்து ஒரு சாமானியன் பேசலாமா வேணாமான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அச்சுறுத்தலை தாவேக அரசு கொடுத்துட்டு வராங்க. அதை நீட்சியாக தான் தொடர்ந்து ஆதவர்ஜுனா இந்த மாதிரி பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருக்காரு. இறுதியா என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, இப்போ திமுக தான் வந்து விசிகாவை வந்து கலைச்சிடுச்சு, சோ விசிகான்ற கட்சியை கலைக்கக்கூடிய வேலைகள்ல திமுக ஈடுபடுறாங்கன்னு சொல்லி இன்னொரு விஷயத்த வர கிளப்பி விடுறாரு. ஆல்ரெடி இப்ப விசிகா வந்து தாவேக கூட்டணிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அது வந்து ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி, ஒட்டுமொத்த விசிகாவும் இப்ப எங்க பக்கம் வந்துட்டாங்கன்னு சொல்லி பேசினது இப்ப பிரஸ் மீட் கொடுத்த அதே அமைச்சர் தான். அப்ப விசிகா கட்சியை காலி பண்ணது யாருன்னு சொல்லி அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய நிலையிலும் நீங்க இருக்கிறீங்க. இப்ப என்ன பண்றாருன்னா, இப்ப திமுக பன்னீர் பாபு போய் ஜாயின் பண்ணிட்டாரா, அதனால இவர் என்ன பண்றாங்கன்னா திமுக விசிகா உடைக்க பாக்குதுன்ற தகவலை இவர் சொல்றாரு. ஆனா திருமாவளவனை பொறுத்த வரையுமே இன்னுமே நான் தாவேக்கால கூட்டணியில இல்ல, என்னைக்கு வேற நான் வெளியேறுவேன்ற நிலைப்பாட்டுல இருக்கிறாரு. இப்படி இருக்க சூழ்நிலை இந்த மாதிரி போலியான தகவல்கள் இப்ப ஆதவர்ஜுனா அவர்களை பொறுத்த வரையுமே இப்ப வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க அரசு நோக்கி பரபரப்பா போயிட்டு இருக்கிறா, அதை மடை மாற்றுவதற்கான ஒரு டாபிக் என்பது அவருக்கு தேவை. அதன் விளைவாக தான் என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னைக்கு திமுகவுக்கும் விசிகாவுக்கும் கொஞ்சம் கொளுத்தி போடலாம், அப்ப அது நல்லா பத்தி எரிஞ்சிச்சுன்னா இந்த சில விஷயங்கள்லாம் யாருமே பேச மாட்டாங்களே, அப்ப இதை பத்தினா நியூஸ் டாபிக் போயிடுன்னு சொல்லி முயற்சி பண்ணாரு போல. இப்படி ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா அந்த பிரஸ் மீட்ல எல்லாமே ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள், 2 கட்சிகளுக்கு இடையே வந்து சண்டையை மூட்டி விடுறது, கேட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லாம போறதா தொடர்ந்து ஒரு 22 நிமிஷம் அந்த பிரஸ் மீட்ல பார்க்க முடிஞ்சது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்க்கட்சிகள் எவ்வாறு வினையாற்ற போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.